ஸோ ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிளாக் ஃப்ரூட்ஸில் புதுசாக லெவல் C1 லெவல் 1லேருந்து மேக்ஸ் லெவல் 2800 வரைக்கும் போக போகிறோம். சரி, இப்போ வாங்க லாகின் பண்ணிட்டோம், உள்ளே வந்துட்டோம், கேமுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ கேமுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, மரைன் ஸ்டார்டரில் தான் நம்மளை எப்பயுமே இறக்கி விடுவாங்க. சரி, இங்கேருந்து கொஸ்து எடுத்துகிட்டு நம்ம தான் படிப்படியாக ஏறி மேக்ஸ் லெவல் ரீச் பண்ணி V4 நல்ல ஃப்ரூட்டு மித்திக்கல் எல்லா ஃப்ரூட்டையும் எடுத்து நம்ம ஒரு ப்ரோ பிளேயராக ஆக போகிறோம், ஒரு பவுண்டி என்ட்ராக மாற போகிறோம். ஸோ மறக்காமல் எல்லோரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இதுதான் நம்ம சேனலில் வந்த ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ எல்லோரும் உங்கள் சப்போர்ட்டை எதிர்பார்த்து தான் அந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா, மெரைன் பைரட் ஸ்டார்டரில் இருக்கும். பைரட்டில் தான் ஜாயின் பண்ணிருக்கோம், பைரட் ஸ்டார்டரில் இருக்கும். இப்போ வாங்க போய் கொஸ்து எடுப்போம். இங்கே தான் கொஸ்து கொடுப்பாரு. இவர்கிட்டேருந்து தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க முடியும், ஏன்னா இவர் தான் எல்லாத்துக்கும் முன்னோடின்னு நினைக்கிறேன். இவர்கிட்டேருந்து தான் ஆரம்பித்து அப்புறமா தான் படிப்படியாக எல்லாருக்கிட்டே போக முடியும். ஃபஸ்ட்டு நம்ம இருந்து கொஸ்து எடுத்துகிட்டு கிரைண்டிங் பண்ண ஆரம்பிப்போம். மேக்ஸிமம் C1 வந்து எல்லாமே கிரைண்டிங் அதுதான் பண்ணோம். அப்போ தான் நம்ம லெவல் ஏற்றி அடுத்த C2 போக முடியும். மொத்தம் இந்த கேமில் மொத்தம் 3 C இருக்குது. C1, C2, C3 இருக்குது. இன்னமும் ஃப்யூச்சரில் C4லாம் ஏதோ கொண்டு வர போகணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி நமக்கு தெரியல. ஃபஸ்ட்டு இருக்கிற Cயை நம்ம முடிச்சுட்டு அடுத்தது எல்லாம் பார்ப்போம். வாங்க, இங்கே இருக்க குரூப்ஸ்ன்ட்டு இருக்கானுங்க. இவங்க போட்டு அடித்தா தான் நம்ம லெவல் ஏற்ற முடியும் போல். இவங்க போட்டு அடிப்போம். வாங்க அடித்தா தான் தெரியும் லெவல் ஏறுதா இல்லையா. லெவல் ஏறுது கைஸ், கன்ஃபார்ம். அப்போ எனக்கு தெரிஞ்சு இவங்க அடித்து நம்ம லெவல் ஏற்றணும். ஏற்றி தான் போகணும்னு நினைக்கிறேன். சவுண்டு வேறு கம்மியாக இருக்குது. இருங்க. சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா போட்டு இவனுங்க எல்லாரும் மாங்க அடிப்போம். நீங்கள் அதை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் கைஸ். நம்ம இந்த இவங்கெல்லாம் அடித்து ஏற்றினா நமக்கு சைடில் ரெட் கலரில் ஒரு புள்ளி காட்டுது இல்லையா, அந்த புள்ளி என்னென்னு பார்த்தா ஸ்டாட்ஸ் பாயிண்ட் காட்டு. அதுக்குள்ளே போனால் மீலே டிஃபென்ஸ் இருக்குது. சரி, நமக்கு மீலே தான் யூஸ் பண்ணிருக்கோம், காம்பேட் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதுக்கு மீலேயும் டிஃபென்ஸும் நம்ம அதை கொஞ்சம் போட்டுக்கிட்டோம். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸு எவ்வளோன்னு தெரில, பார்ப்போம். போக எல்லாத்தையும் கற்றுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம், பொறுமையாக போகலாம், ஒரு அவசரமும் இல்லை. இன்றைக்கி தானே ஃபஸ்ட்டு டே, இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நம்மளோட கோல் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குரங்கு இதில் கொரிலா C1 வந்து கொரிலான்னு ஒரு பாஸ் இருக்குது கைஸ். ஃபஸ்ட்டு Cயில் ஃபஸ்ட்டு பாஸே அதான். அந்த பாஸுக்கு நம்ம முடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரைண்டிங் வந்து ரொம்ப தேவையில்லை. அதனால தான் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஜங்கிள் போனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். ஸோ நாம் ஜங்கிள் வந்துட்டோம். இப்போது ஜங்கிள் வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, ஜங்கிள் அப்படி மேலே வந்தோன்னு வைங்களேன், இந்த இடத்துல ஒரு NPC இருக்கும். நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், மண்டையில் ஏதோ சேமியாவை கவுத்தி விட்ட மாதிரியே இருப்பான். இவர் தான் ஜியோலிஸு. இவர் தான் என்ன பண்ணுவார், பிளாக் ஃப்ரூட்ஸில் இருக்க எல்லா பிளேயர்ஸுக்கும் NPCன்ற மாதிரி எல்லாருக்கும் பிளாக் ஃப்ரூட் தருவார். சரி, அவர்கிட்ட வாங்க முடியல, நம்ம காசு கொடுத்து ஷாப்பில் வாங்கிக்கலாம். இவர் வந்து ஃப்ரீயாக எல்லாருக்கும் தருவார். நம்ம கேமில் கிடைக்கிற கரன்சி பெல்லியை வச்சு நம்ம இவர்கிட்ட ரோல் பண்ணி ஃப்ரூட்ஸை ஏர்ன் பண்ணிக்கலாம். இவர்கிட்ட இப்போ ஃப்ரூட் ரோல் பண்ணலான்னு பார்த்தா தலைவர் 50 லெவல் வந்ததுக்கப்புறம் வாப்பா அப்புறமா ஃப்ரூட் ரோல் பண்ணலான்னு சொல்லிட்டாரு. சரி, இவர்கிட்ட நம்ம அப்புறம் வருவோம். மெயினாக நமக்கு தேவையானது வந்து புத்தா ஃப்ரூட் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு Cயில் வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படுற ஃப்ரூட் வந்து புத்தா ஃப்ரூட்டாக தான் இருக்கும். ஏன்னா புத்தா ஃப்ரூட் தான் கிரைண்டிங்க்கு பர்ஃபெக்ட்டு. நம்ம லெவல் மேக்ஸ் லெவல் ரீச் பண்ணதுக்கப்புறமா ஒரு லைட்னிங் அந்த மாதிரி எதனா ஒரு நல்ல ஃப்ரூட்டாக சாப்பிட்டு PvP பண்ண ஆரம்பிக்கலாம். அது முதல்ல ஏதோ என்னமோ சொல்கிறாங்க, அது என்னென்னு பார்ப்போம். இன்னும் அவசரப்பட வேணாம். இப்போ ஒரு ஆட்டத்தை போடுவோமா, ஏன்னா ஜங்கிளுக்கு வந்துவிட்டோம். இது 10 லெவல் ரீச் பண்ணியாச்சு கைஸ். வந்து ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும், அவ்வளோதான். அதில் 10 லெவல் வந்தாச்சு. ஈஸியாக லெவல் ஏற்றிலாம்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய கோட்ஸ்லாம் இருக்குது கைஸ். இந்த கோடெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் டெவலப் பண்ணிடலாம். ஈஸியாக ஸ்கிப் பண்ணோன்னா ஒரு ஐலாண்டுக்கும் ஒரு கோடு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து டெவலப்பாக ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், நம்ம பக்கத்தில் யாரோ வந்து குதிக்கிறாங்க. யார்ரா டேய் கோமாளி. வாங்க கைஸ், நாம் போய் இது பண்ணுவோம், கிரைண்டிங் பண்ணுவோம். சரி, நான் எல்லாம் கிரைண்டிங் பண்ணுறேன், நீங்கள் எல்லாம் உட்காந்து பொறுமையாக பாருங்கள். எல்லாம் டைப் லேப்ஸில் ஓட்டி விட்ற இடம் கிரைண்டிங்னு போனால் அது ரொம்ப நேரம் ஆகும். மேக்ஸிமம் கிரைண்டிங்னா அந்த NPC போய் அடிக்கிறதுக்கு பார்த்து நீங்கள் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. இது காப்படாக எல்லோரும் பண்ணுறதா. அதை பார்த்து முடிச்சுட்டு அப்புறமா சொல்கிறேன். உங்களுக்கு நான் கரெக்டாக அந்த கொரில்லாவை அடிக்கும் போது உங்களுக்கு கூப்பிட்றேன், உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ வந்து நம்ம பார்ப்போம். அந்த கொரில்லாவை அடித்து
தூக்கி நவுத்தி தம்சமாக்கும் பாருங்கள். அந்த என்னடா குத்துறாடி தரையை பூசி குத்திட்டுருக்காண்டி நான் இங்கே நிற்கிறேன்டா. யாரா விட சாலா அவர் 2 பேரும் சேர்ந்து அடிக்கிறோம் அப்பயும் சாக மாட்டேங்கிறாங்க பாருங்கள். சரி நான் கிரைண்டிங் பண்ணிட்டு அந்த கொரில்லா லெவலுக்கு ரீச் ஆகிட்டு அப்புறமா உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். ஸோ கைஸ் இப்போ கிரைண்டிங் பண்ணிகிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தோன்னா நைட்டாக ஆரம்பிச்சிருச்சு. நைட் ஆகிட்டு என்னடா அது நைட் ஆகுதுன்னு பார்த்தா அப்புறமா அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா நம்ம இதில் வந்து ஒரு மெசேஜ் கீழே காம்பேக்டில் யாரும் நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வேறு நம்ம ஸ்க்ரீன் வந்துச்சு. ஃபுல் மூன் லைட் பீக்ஸ் த்ரூ அவுட் என்னமோ அந்த மாதிரி லைட்டாக ஃபுல் மூனாக என்னமோ வந்துச்சு. சரி என்னடா இது அப்படின்னு பார்த்தா பாருங்கள் கைஸ் முழு நிலவு. அதேங்க ஐயா பார்த்தீங்களா முழு நிலவு எப்படி இருக்குதுன்னு ஃபுல் மூணு இதுதான். அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது. நம்ம அந்த V4ன்னு ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில் வந்து அந்த V4க்கு வந்து இந்த ஃபுல் மூன் தான் தேவைப்படுமா. ஆனால் ஃபஸ்ட்டு சீலே இது வருது. என்ன கதைன்னு தெரில. ஒரு ஃபஸ்ட்டு சீலேயே V4 எடுக்கலாமோ? அதுக்கு வாய்ப்பு இல்லை. C3 போனோம். என்னடா வந்தவொடனே எல்லாத்தையும் நொட்டிட்டு வாங்களா மாட்டாங்க எப்படியும். சரி இந்த V4 எடுக்கிறதுக்கு நமக்கு இந்த ஃபுல் மூனுக்கு தேவை. அதுதான் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, அதை சொன்னேன். ஸோ கைஸ் இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு லெவல் தான் தேவை. எதுக்கு அந்த கொரில்லா அந்த குரங்கு மண்டையை இந்த ராஜா கிரீடம் போட்டிருக்கான் பார்த்தீங்கன்னா டெக்னோ பிளேட் மாதிரி கிரீடமாக அவனுக்கு சாலா இருங்க. இவனை போட்டு துவம்சம் பண்ணுவோம். இருங்க இன்னும் கொஞ்சம் NPCஸ்லாம் அடிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா 29 லெவல் அவன் 30வது லெவல். நம்ம 30வது லெவலில் போனால் தான் நம்ம அவங்ககிட்ட கொஸ்ட் எடுத்து அவன் அடிக்க முடியும். ஸோ வாங்க பொழப்ப வந்து வரான் என்கிட்ட வரான். ஐயோ வந்தாச்சு கைஸ். சரிங்க இந்த குரங்கெலாம் அடித்து முடிச்சிட்றேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 30 லெவல் ரீச் பண்ணிட்டோம். ஸ்டாட் பாயிண்ட்ஸ் மீலே 56, டிஃபென்ஸ் 33. வேறு எதுக்கும் போடல, மீலே டிஃபென்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி வந்தீங்கன்னா மீலே டிஃபென்ஸுக்கு மட்டுமே போடுங்க. ஏன்னா எல்லோரும் சில பேர் என்ன பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் போட்டு எல்லாத்தையும் ஏற்றுவோம்னா ஏற்ற முடியாது. மேக்ஸிமம் 3 இது. அதில் டிஃபென்ஸு மீலே உங்களுக்கு பிளாக் சூட் யூஸ் பண்ணிங்கன்னா பிளாக் சூட்டு, ஸ்வாட் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்வாடு, அது மட்டும் இது பண்ண முடியும். நீங்கள் எல்லாத்துக்கும் வில போட்டு வேஸ்ட் பண்ணிடுறாங்க ஸ்டார்ட் பாயிண்ட்டை. இப்போதைக்கு நான் எந்த ஒரு கோடும் யூஸ் பண்ணல. ஏன்னா அடுத்த நம்ம பைரட் வில்லேஜ் போனதுக்கப்புறமா எல்லா கோடும் யூஸ் பண்ணிட்டு அங்கே ஒரு பாக்ஸ் இருப்பான், அவனை அடிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் வீடியோ அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு C1ல் மேக்ஸிமம் கிரைண்டிங் தான். நான் பாஸ் அடிக்கிற வீடியோ மட்டும் மேக்ஸிமம் உங்கள் எல்லாருக்கும் காட்டிட்டு அடுத்து என்னென்னு பார்க்கலாம். செகண்ட் C போனதுக்கு அப்புறம் எல்லா வீடியோ போடுவோம். கவுல் ரேஸ் எடுக்கும் கைஸ். இப்போ நம்ம கொரில்லாவை போய் அடிப்போம். கவுலாது கீவுலாது ஃபஸ்ட்டு நம்ம கொரில்லாவை போய் முடிப்போம். வாங்க போகலாம். சோலாவாக போய் கொரில்லாவை அடிக்க போகிறோம் கைஸ். இந்த தடவை யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது தண்ணிக்குள்ளே போயிட்டேன். ஐயா இப்போ வந்து நமக்கு தண்ணிக்குள்ளே இருந்தால் டேமேஜ் போகாது கைஸ். இப்போ இதுவே நீங்கள் பாக்ஸ் ஃப்ரூட் சாப்பிட்ருந்தீங்கன்னா எப்படி அந்த ஒன் பீஸ் அடிமையில் எப்படி நீங்கள் தண்ணிக்குள்ளே செத்து போய்டும் ஒரு தியரி இருக்கோ, அதே மாதிரி தான் இதுலேயும் இந்த குரகு பட்டையில் அடித்து இப்போ ஓட போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம தண்ணிக்குள்ளே இந்த பாக்ஸ் ஃப்ரூட் சாப்பிட்டு தண்ணிக்குள்ளே தான் நமக்கு டேமேஜ் போகும். இருங்க அவனை ஒரு குத்தி வச்சு ஓடுற திருப்பி தரையை குத்துறா நமக்கு அடி விழுகுது. அந்த அதிர்வில் நமக்கு இது சரி ஐயோ. இப்போ காம்பேக்டில் நமக்கு 2 இது கிடச்சிடுச்சு. ஸ்கில் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நமக்கு பிரச்சனை கிடையாது. போச்சு குத்திடலாம். ஓடியாவது அடிச்சிடலாம். நடந்து வரணும்னா அப்படியே ஆர்ஓ ஃபார்மிங் பண்ணுறியாவே குத்துறான். அடி சாலை தான் வந்து ஒன்று வச்சுக்கிறோம். குரங்க மாட்டே அடியோ. பேசாமல் எனக்கு ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணி நம்ம ஃப்ரெண்டாக வச்சுக்கலாமா? பாஸை ஃப்ரெண்டாக வச்சுக்க முடியுமான்னு தெரியல. இதில் பெட்டுக்கிட்டு எதுவும் இருக்காதுன்னு தெரியல. அடிக்கிறோம் இதுதான் அடிச்சிடலாம். பிரச்சனை பெருசாக வார்த்தையெல்லாம் இருங்க. அடிச்சுட்டு கிரீடர் எடுத்து நாம மாட்டிட்டேன். வயசு என்ன வயசு இருக்கும். அவங்க 2 குத்துற நமக்கு அத்தனை HP போகுது. நம்ம இத்தனை அடி அடிக்கிறேன். 43 தான் டேமேஜ் போகுது. 30 அடுத்து திருப்பி குத்துறான்டா தரையில். அப்படியே நாய இல்லை நம்ம முடிச்சு வருவான்டா. ஆடுறா நீ குத்துறேன். ஏன்னா நடந்து வரான். டேய் என்னடா பொறுப்பியாரோ அடி விழுக மாட்டேங்குது. நானும் தாவி கரெக்டாக அவன் அடிக்கும்போது கீழே போயிட்டேங்க. நம்ம அடிச்சு விட்ருவான்னு நினைக்கிறேன். முடிச்சு விட்ருவானா என்னன்னு தெரில. இருங்க பார்ப்போம். அடிக்கிறா வர்றாப்பா. நானும் குத்துறேன் தாவி குத்துறேன். அந்த பாரு எங்கள் கீழே குத்துறேன். நமக்கு சேஃபாக நின்றுக்கணும். அவன் குத்தும் போது தள்ளி வந்துடும். ஒரு குத்திட்டு ஓடி போயிடணும். அப்போ தான் நம்ம மேலே அடி விழுகாது. அடிச்சாச்சு கைஸ். முச்சாச்சி மாங்காய் மண்டையனை முச்சாச்சி. ஐயா அவ்வளோதான் கைஸ். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப்
ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் எல்லோரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குற வர உங்களிடமிருந்து விடை பெறுகிறது உங்கள் டியாகோ. பாய். மறக்காமல் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். போயிட்டு வரேன். வணக்கம். பாய்.